தேவனுடைய ஊழியத்தை செய்யும் ஊழியர்களிடம் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் என்ற தலைப்பில் இன்று 5வது பாகத்தை பார்க்கின்றோம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார் என்று சொல்லி அவரை மாதிரியாக வைத்துதான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப அனுபவங்களை குறித்து தியானித்தோம். தேவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்த ஜெப கிருபை, ஜெப ஆவி, ஜெப அக்கினி, இந்த மூன்றையும் குறித்து கடந்த வாரம் நாம் தியானித்தோம். இந்த ஜெப கிருபை பெற்றுக்கொள்ள தேவனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ள தேவனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம்னு சொல்லிட்டாலே அது சாத்தானுக்கு விரோதமான ஒரு யுத்தம். அவ்வளவு ஈஸியாக ஜெபிக்க விட மாட்டான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை எதிர்த்து நாம் ஜெபிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு கிருபை வேண்டும். அதுதான் ஜெப கிருபை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியால் தான் 40 நாள் உபவாசம் இருந்து அந்த ஜபத்துக்கு விரோதமாக அவன் பண்ணின சகல தந்திரங்களையும் முறியடித்து தேவ வல்லமையோடு கூட வெளியே வந்தார். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ண சென்றார். சாயங்காலம் ஊழியம் முடித்து சாயங்காலம் போய் ஜெபிக்க போனார். ராத்திரி முழுவதும் ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்திற்கு அடிக்கடி போய் ஜெபித்தார். மலையின் மேல் ஏறி போய் ஜெபித்தார். வனாந்திரமான இடங்களிலே போய் ஜெபித்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பல ஜெப அனுபவங்களை கடந்த வாரம் நாம் தியானித்தோம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தில் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மார்க்கு 13வது அதிகாரம் 33வது வசனத்தில் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். கொலோசையரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்றதிலே எழுதப்பட்டிருக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் a caution.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்க காரணம், ஜெபந்தான் சாத்தானுக்கு விரோதமான ஒரு சரியான ஆயுதம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சாத்தானுடைய பல தந்திரங்களை முறியடிக்கிறது இந்த ஜெபந்தான். உனக்குள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுக்கிறது இந்த ஜெபந்தான். இந்த ஜெபந்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடியது. இந்த ஜெபந்தான் தேவனோடு கூட நமக்கு ஒரு நல்ல நெருங்கிய உறவை இருக்கும். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கவோ அல்லது இயேசு கிறிஸ்துவை போல் இடைவிடாமல் ஜெபிக்கவோ ஜெப கிருபையை இருக்க வேண்டும். அந்த கிருபையை இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த ஜெப கிருபை என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே கிடைக்கும். வாசிப்போம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த வசனத்தின்படி கிருபையே அவர்தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்படின்னா வாட் டஸ் இட் மீன்? ஜெபம் கிருபை நமக்கு வேணும்னா நமக்குள் இயேசு இருந்தால் மாத்திரமே அந்த கிருபை இருக்கும். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே ஜெப கிருபை கிடைக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார்ங்கிற அடையாளமே எப்பொழுது ஜெபிக்க போகலாம், எப்பொழுது ஜெபிக்க போகலாம். இந்த ஜெப தாகத்தை நமக்குள் கொடுக்கிறவரே இயேசுதான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. இந்த வசனமானது ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கின்றது. எப்பொழுது நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் மாறும், இந்த சரீரம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டாதான் அவர் நமக்குள் வந்து வாசம் செய்வார். அப்படி இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் செய்யும் போதுதான் நமக்குள்ளாக அந்த ஜெபிக்கிற தாகம் நமக்குள்ளாக உண்டாகும். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் செய்யும் பொழுது மட்டும்தான் தேவன் மீது நமக்கு ஒரு அன்பை கொடுப்பார். அந்த அன்புதான் எப்பொழுது தேவனை சந்திக்கலாம், எப்பொழுது அவரோடு பேசலாம், எப்பொழுது அவரை துதிக்கலாம், எப்பொழுது அவருடைய சன்னிதானத்திற்குள் போகலாம். நான் கடந்த வாரம் உங்களோடு கூட பேசும் பொழுது சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 147 148 வசனங்களை வைத்து பேசினேன்.
அந்த அதிகாலையில் நம்மளை அறியாமலே கண்ணு வலிக்குது. அதுக்கு பேர் தான் ஜெபக்கிறோம். நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்தோம். வாட் டஸ் இட் மீன்? ஆதி அன்புனா என்ன? நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை ஒன்று சொல்ற. ஆதி அன்புன்னு சொல்றது தேவன் மீது உள்ள ஒரு அன்பு. எப்போ அவருடைய சமூகத்துக்கு போகலாம், எப்போ ஒரு சமூகத்துக்கு போகலாம், அந்த வாஞ்சை. சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 1வது 2வது வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? இதுக்கு பேரு ஜெப தாகம். இதுக்கு பேரு ஜெப தாகம். எப்பொழுதோடைய அது எப்படி நமக்குள்ள வரும்னா, தேவன் மீது அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த தாகம் வரும். தேவன் மேல நமக்கு எப்பொழுது அன்பு வரும்? இயேசு நமக்குள்ள வரும் பொழுது அவர் தான் அந்த அன்பை கொடுப்பார். நல்ல கவனிங்க. நீ கிறிஸ்துவுக்குள் நீ வளர 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 ராத்திரி தூக்கம் போயிடும். எப்போ ஜெபிக்கலாம்? சங்கீத புஸ்தகம் 130வது சங்கீதம் 6வது வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும்? ஜாமக்காரன் எப்போ விடிஞ்சா வீட்டுக்கு போகலாம், எப்போ விடிஞ்சா எப்போ விடியும் காத்திருப்பான். அதே மாதிரி தான் நம்முடைய ஆத்மாவும் எப்போ அவருடைய சமூகத்துக்குள்ள போகலாம், எப்போ அவருடைய இந்த ஜெப தாகம் என்று சொல்லப்படுகிறது தேவன் மீது நமக்கு இருக்கிற அன்பு. இயேசு கிறிஸ்து மார்க்கு 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தா, அதிக இருட்டோட காலையில் அதிக இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணினாரா. அது அதிகாலை ஜெபம். இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்படின்னா பிதா மீது அவருக்கு இருக்கிற அன்பு. இப்ப நமக்குள்ள இயேசுவின் மீது, தேவன் மீது ஒரு அன்பு இருக்கிறதுனா அவரை தேடும். மரியாளுக்கு அந்த அன்பு இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். காலையில் அதிக இருட்டோடு வந்து நிற்கிறார். 11வது வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். நல்ல கவனிங்க. ஆண்டவரை காணோன்னு தேடுறா, வெளியே நின்று அழுதுட்டு இருக்கிறா. 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். எந்த அளவுக்கு இயேசு மீது அவளுக்கு அன்பு இருந்தா அந்த இருட்டில் பயப்படாம போகிறா. நல்ல கவனிங்க. உனக்கு ஆண்டவர் மீது, தேவன் மீது அன்பு உண்டாக்குதா, அந்த அன்புக்கு பேரு தான் ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்பட்டுட்டீனா பயமே இருக்காது. எந்த இருட்டா இருந்தாலும் சரி, எந்த இருட்டில் நீ எந்த கல்லறைக்கு போனாலும் பயம் இருக்காது. அதனால தான் மரியாள் கல்லறைக்கு போற பயப்படலை. ஏன்னா அந்த அன்புல பயம் இருக்காதான். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு, ஆண்டவர் மீது நமக்குள்ள அன்பு தான் சால்வேஷன். அவர் மீது உனக்கு அந்த அன்பு இருக்கும் பொழுது ஒன்னு அறியாமலேயே ஒரு தெய்வ பயம் உன் இருதயத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும்.
நல்ல கவனிங்க. ஃபியர் ஆஃப் காட் அண்ட் லவ் அப்பான் காட் இஸ் லிங்க்ட் டுகெதர். ஃபியர் ஆஃப் காட்னு சொல்றது சரியான அர்த்தம் பாவம் செய்ய பயப்படுகிறது. ஃபியர் ஆஃப் காட்னு அர்த்தம் என்னன்னா பாவம் செய்ய பயப்படுறது. ஐயோ இந்த பாவத்தை செஞ்சா பரலோகம் இருக்காதே, இந்த பாவத்தை செஞ்சிட்டா தேவ உறவு போயிருமே, அதுக்கு பேர் தான் தெய்வ பயம். தெய்வ பயம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த தெய்வ பயம் இருந்ததுன்னு ஏசாயா 11வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். வெறும் ஞானம் அறிவு மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப நீ எந்த அளவுக்கு நீ தேவனோடு உறவு வைத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருக்கும். நல்லா கவனித்துக்கொள்ள. அது பாவம் செய்ய விட்டவே விடாது. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, பாவம் செய்யாம நான் இருந்துருவேன்னு சொல்லவே முடியாது. அது தானியேலா இருந்தாலும் சரி, அது யோசேப்பா இருந்தாலும் சரி. யோசேப்புக்குள்ள அந்த பாவத்தை செய்ய முடியாம இந்த உணர்வு என்ன தெரியுமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவனோ தான் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க பியூட்டிஃபுல் வார்த்தை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அதுக்கு பேரு தான் ஐயா தெய்வ பயம். எப்படி அவனால பாவம் செய்ய முடியாம இருந்துச்சு? அவன் இருதயத்துக்குள்ள ஒரு தெய்வ பயம். அந்த தெய்வ பயம் அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவை உண்டாகிறான். அவர் மீது ஒரு அன்பு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் மீது அன்பு. நீ ரட்சிக்கப்பட்டங்கிறது அடையாளம் அதுதான். ரட்சிக்கப்பட்டு நம்ம இன்னைக்கு பாவம் செய்கிறோம் சொன்னா நமக்குள்ள கிறிஸ்து இல்லை. நீ எங்க தவற விட்டேன்னு பார்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. தேவனை விட்டுட்டியா பிசாசு உன்னை கையில் எடுத்துருவான். அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள உன்னை வச்சிருப்பான், உனக்கு தெரியா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உடனே அவன் டேக் ஓவர் பண்ணுவான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் கண்ட்ரோல்ல வச்சிருவான். அவன் கண்ட்ரோல்ல வச்சுட்டான்னா நீ இயேசுக்கிட்ட வர முடியாது. அவரோடு இருக்கிற உறவை நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபம்லாம், ஆண்டவரே உம்மோடு இருக்கிற உறவு பெரியறதுக்கு முன்னால என் உயிரை எடுத்துரும். அதுதான் என்னுடைய ஆரம்ப கால ஜெபமாக இருந்தது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவரோடு கூட இருக்கிற உறவு உன்னை பாவம் செய்ய வைக்கவே வைக்காது. யாரை பத்தியும் பேச விடா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. யாரை பத்தியும் பேச விடாது. அதுதான் அவர் நமக்குள்ள இருந்து நம்மளை போதித்து நடத்துவார். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு லிமிட்டே கிடையாது. நல்லா தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு அளவு கிடையாதுங்கிறது தெரியுமா யாருக்காவது? யோவான் எழுதின சுவிசேஷம்
3வது அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவே கிடையாது, அந்த அபிஷேகத்துக்கு அளவே கிடையாது. நீ பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், பெற்றுக்கொண்டே சாகும் வரைக்கும் போதாத ஆண்டவரே. Lord, give me more, give me more. முதல்ல நீங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முழங்கால் போட்ட உடனே இந்த அபிஷேகத்தில் நிறைய பழக வேண்டும். நீ எந்த இடத்துல நீ முழங்கால் போட்டுட்டீங்கன்னா சர்ன்னு இறங்கும். அதை ரிசீவ் பண்ணிட்ட பிறகுதான் நீ ஜெபிக்கவே ஆரம்பிக்க வேண்டும். அது உன்னால் ரிசீவ் பண்ண முடியாமல் இருக்குதுன்னா சம்திங் ராங் வித் us. அப்போ நம்மளை சுத்திகரித்து ஜெபிக்க வேண்டும். நம்மளை சுத்திகரித்து ஜெபித்தும் அது இறங்கலைன்னா தேவ சமூகத்தில் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் எதில் தவறு செய்திருக்கிறேன், எதில் உங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கிறேன். நாம நம்மள அறியாமலே we may have grieved the heart of the Holy Spirit. வாசிப்போமா? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டீங்கன்னா உன் ஜபம் தான் அடி வாங்கும், டப்புன்னு அடி வாங்கும். அந்த ஜபம் அடி வாங்கும் பொழுது நீ அவர் எங்கேயோ துக்கப்படுத்தி இருக்கிற. நல்லா கவனிங்க, ஜப கிருபைன்னு சொல்றது நீ முழங்கால் போட்டுட்டியா? வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 41வது வசனம். அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் கெத்செமனேல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணார்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் ஜெபம் முழங்கால்ல தான் இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராத்திரி முழுவதும் முழங்கால்ல தான் இருப்பாரு. கெத்செமனேங்கிறது மண்ணு. அந்த மண்ணில் போய் முழங்கால் போட்டிருக்கானா? அப்போ ராத்திரி முழுவதும் ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணுவார்? முழங்கால் போடு. ஏன் முழங்கால் போடணும் தெரியுமா? நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினா இப்படிலாம் விழ மாட்டான், நச்சுன்னு குப்பரடிச்சு விழுந்துருவேன். அப்படி ஒருக்கா விழுந்துட்டீங்கன்னா மணிக்கணக்கா உனக்கு தூக்கமே வராது. நின்று பார்க்கணும். முழங்காலில் நின்றுட்டியா பிசாசு நடுங்க ஆரம்பித்து விடுவான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அந்த கிருபை, அந்த ஜெப கிருபை உனக்குள்ள வேணும் அப்படின்னா முதலாவது அந்த ஜெப கிருபை பெற்றுக்கொள்ள உனக்கு தேவன் மீது அன்பு. அந்த தேவன் மீது அன்புங்கிறது தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவ ஒரு வேத மகரன் வந்து கேட்குறான், கற்பனையெல்லாம் பிரதான கற்பனை என்னதுங்க? பதில் சொல்லுகிறாரு. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29 இருந்து 31 வரை. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும்,
உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்மையாக என்பதே பிரதான கற்பனை. இந்த பிரதான கற்பனை, அவரிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூறும் பொழுது ஜெப கிருபை உனக்குள்ள கிடைக்கும். வாசிப்போம். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த இரண்டாவது பிரதான கற்பனைக்கு இரண்டாவது கற்பனை சொன்னாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற, அந்த அன்புல தான் ஜெப ஆவி அடங்கி இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஜெப ஆவின்னு சொன்னா மற்றவர்கள் மீது உனக்கு அன்பு இருந்தாதான். only when you do have love upon others, உன்னை விரோதிக்கிறாங்களா அவங்கள நேசி. ஜெப ஆவியை கொடுப்பாரு. நல்லா கவனிங்க. இந்த ஜெப ஆவின்னு சொல்லிட்டாலே மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம். இந்த ஜெப ஆவி என்று சொல்கிறது மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜெப ஆவி என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இந்த ஜெபத்தில் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இருக்கிறது. A sacrificial prayer. நல்ல கவனிங்க. இந்த ஜெபம் ஆத்ம பாரத்தோட ஜெபிக்கிற ஜெபம். அப்ப ஜெப ஆவின்னு சொல்லிட்டாலே ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இந்த ஜெபம் மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக, மற்றவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, மற்றவருடைய சரீர சுகம் அல்லது விடுதலைக்காக ஜெபிக்கிற ஜெபம். இயேசு கிறிஸ்து அவரை கொடுமைப்படுத்தினவர்களுக்காக தான் ஜெபித்தாரு. லூக்கா 23:34 வசனத்துல, பிதாவே இவர்களை மன்னியா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத. இதுக்கு பேரு ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர். ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். இதே ஜெபத்தை தான், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும், இதே ஜெபத்தை தான் ஸ்தேவான் ஜெபித்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரா. அந்த ஜெபம்தான் ஒரு சவுலை ரட்சிக்க வைத்தது. இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரே, பிதாவே இவர்களை மன்னியா. நல்லா கவனிங்க. the burden for the soulங்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் என்டையர்லி டிஃபரெண்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகள் விழுந்த அர்த்தம் என்ன? உள்ள இருக்கிற இரத்த நாளங்கள் வெடிச்சிருச்சு. அது சரீரத்தில் இருந்து வேர்வை வழியா வெளியே வருகிறது. அந்த அளவுக்கு அவர் பாரப்படுகிறாரு. மோசே ஜெபித்தான் அந்த நாள்ல. அவன் ஜெபம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அதுல ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. மற்றவங்களுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டாம்.
அவர்கள் மீது அன்பு இருக்க வேண்டாம். அவன் யாருக்காக ஜெபிதான் தெரியுமா? வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் 7ல் இருந்து 9 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவனுங்க கண்ணுக்குட்டியை செஞ்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவர்கள் மீது கர்த்தர் கோபப்படுறாரு. அதே மக்கள் தான் மோசேக்கு விரோதமாக பேசினவங்க. இந்த மோசேக்கு விரோதமாக பேசினவங்க மீது ஆண்டவர் கோபப்படும் பொழுது, ஆண்டவரே அவர்கள் இருக்கிறதோட அவங்க இறந்து போகிறது நல்லது அவன் நினைக்கல. நல்ல கவனிங்க, அவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த அர்ப்பணிப்பு அவனுக்குள்ள வரணும்னா அவனுக்குள்ள ஒரு கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் மாத்திரம்தான் வர முடியும். அதனால தான் உபாகமம் 18:18 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதரர்கள் இந்த எலும்ப பண்ணுவேன்னு சொல்றாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி, அவன் கிறிஸ்துவுக்கு ஒப்பானவன். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை மோசே தன்னுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தினவன். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 40 நாள் காத்திருந்து தான் அந்த வார்த்தையை சொல்றான். 40 நாளும் கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரல. அந்த 40 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே இவங்க பாவத்தை மன்னித்தருளை நான் மன்னித்தரலாம், இல்லாட்ட நீ எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுங்கிறான். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அவன் ஜெபந்தான் பரிந்து பேசுகிறது. இட் இஸ் அன் இன்டர்செசரி பிரேயர். நல்லா கவனிங்க, ஜெப ஆவிங்கிறது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுற. முதலாவது ஜெப கிருபைங்கிறது தேவன் மீது அன்பு. இரண்டாவது ஜெப ஆவிங்கிறது மற்றவர்கள் மீது அன்பு. மூன்றாவது ஜெப அக்கினி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது 29வது வசனங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இதுவரைக்கும் அவர் ஜெபம் பண்ணது ஜெபம் எல்லாம் மற்றவங்களுக்காக தான். நல்லா கவனிங்க, இப்போ இந்த ஜெபம் இவருக்குள்ள ஒரு மறுரூப அனுபவத்தை கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல மறுரூப அனுபவம் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வெளிச்சத்தை போல. இப்ப இந்த மறுரூப அனுபவத்திற்குள்ள இயேசு வருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 52 வாசித்தீங்கன்னா இந்த சொடக்கு இமைப்பொழுதுதான். இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம். நீ மறுரூபமாகக்கூடிய உன்னை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு ஜபத்திற்கு பேரு தான் ஜப அக்கினி. உனக்குள்ளாக அந்த அக்கினி உன் இருதயத்துக்குள்ள பற்றி எரியும். எப்பொழுது அந்த ஜப அக்கினி உன் இருதயத்துக்குள்ள பற்றி எரியுங்கிறது தெரியணும். எதற்காக இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தா? இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்ப நம்ம அங்க போகிறோம்னு அர்த்தம். இந்த மறுரூப அனுபவம் சொல்றது நம்மளை
பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது. இந்த பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும்னா உன் இருதயத்துக்குள்ள பற்றி எரிகிற ஒரு அக்கினி வேண்டும். அந்த அக்கினிக்கு பேரு ஜப அக்கினி. வாசிப்போமா? சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். அதுக்கு என்ன அர்த்தம்? உன் வாயை போட்டு போடுங்கிறார். உன் வாயை போட்டு போடு. இன்னைக்கு அநேக ஜப ஆவியை நம்ம இழக்கிறதே அந்த வாய் வழியாக தான். நம்ம சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்கவே இருக்கு. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். அவர் சொல்லுவார், பொதுவாக அவன் சும்மா இருந்தாலும் அவன் கிறகம் இருக்கு, அது அவனை சும்மா இருக்க விடாதவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாயை சும்மா இருக்கவே விடாது. அது என்ன செய்யும்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை மாத்திரம் கெடுக்கிற உன் ஜபாவி அணைச்சி போட்டுரும். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2-3 வசனங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பரிசுத்தவான்களின்னே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்றபடி அந்த வசனத்தை விட்டுட்டு அடுத்த வசனத்துக்கு வாங்க. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும், வம்பு புத்தியீனமான பேச்சு, பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இந்த வாயே புத்தியீனமான பேச்சுகள், அந்த பேச்சே நம்ம ஜெபத்தை அணைச்சிடும். வம்பு சும்மா கிடக்க மாட்டான், வம்பு கிழக்கிறது, பரியாசங்கள். அப்போ அந்த சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதத்தில் வாஸ்தமே, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு உன் வழிகளை காத்து. இந்த நாவை எப்படி திரும்பி வாசிப்போம்? சங்கீதம் 39:1 இருந்து வாசிப்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நல்லது கூட பேசல, அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என் இருதயம், அதுதான் ஜபாக்கினி. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. இருதயத்திலிருந்து, அதுக்கு பேர் ஜப அக்கினி. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கிறேன். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய இருதயத்துக்குள்ள அக்கினி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒட்டமும் முழுவதும் அக்கினி தான். அவர் கண்ணு அக்கினி, அவர் நாவு அக்கினி, அவர் பாதங்கள் அக்கினி. அதை தான் கடந்த வாரம் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். அப்போ நம்ம முழு சரீரத்தையும் நம்முடைய ஜெபம் அக்கினியா மாற்றணும்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் உனக்குள்ள அக்கினியை கொடுத்து உன்னை மறுரூபமாக வைத்து விடும். அல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியமும் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? ஜப கிருபை, தேவன் மீது அன்பு,
ஜப ஆவி, மற்றவர்கள் மீது அன்பு, ஜப அக்கினி, நம்முடைய பரிசுத்தம். இந்த 3 காரியங்கள் தேவன் எதிர்பார்க்கிறது. இது இருந்த நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜப அனுபவங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா.